லியோ படம். அது என்னென்னா லியோ படம் வந்து இவ்வளோ நான் 25 வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்ஸஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து 840. இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல, அவங்களெல்லாம் பண்ண முடியாது. செட்டில் ஆனவங்க, குழந்தை பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க. ஸோ நமக்கு இருந்தது 500 சில்லற டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் என்னென்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளி ஆளுக்கு போய் தான் ஆகணும், வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளா யூனியன்லேருந்து, ஆந்திரா யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன், கேரளா யூனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து, கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது, அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு. அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம். இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், மெம்பர்ஸ் இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும், அந்த அக்ரிமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது. மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும், அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், கல்யாண் மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும். த்ரூ யூனியன்லேருந்து டைரெக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க, அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க, லோன், எஜுகேஷன் லோனுக்கு இல்லை, சண்டா கட்டலையா, இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும். இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன். இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே, நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெம்யூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 60% ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இது நடந்தது. இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியலை. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்கள இப்போ 1600ன்னா பாருங்கள் எவ்வளோ பேர், ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷரர்ன்னும் போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார். இவரை என்ன போவார், அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேருக்கும் கொடுத்து வவுச்சர் கொடுக்க முடியாது, அதனால 50 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வவுச்சரை கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு, இந்த காசை கொடுத்துருன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு, அவங்களுக்கு கரெக்டாக போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்கே இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா. ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும், திருப்தி ஆனால் தான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும், அவர் திருப்தி ஆனால் தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அடுத்த படத்துக்கு எனக்கு கூப்பிடாரு, இல்லை அவரு கூப்பிட மாட்டார். இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்கே சாஃப்டாக போனால் தான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும். அதில் ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது. ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது. இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸை ஹேண்டில் பண்ணணும், என்னோடய டான்ஸஸ் 500 பேரை. இது இல்லாமல் நான் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம். நான் ஜீனை தான் சொல்லுவேன். ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுவாங்க, திருப்பி முதல்லேருந்து அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ. ஸோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியாது டெய்லி. ஆக்சுவலாக உங்கள் மேலே எதுக்கு பிரச்சனை வந்ததுக்கே காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து அவர் அடிச்சது அதெல்லாம் சொல்லி இதோட இன்னொரு சாராம்சம் சொல்லிடுறேன். இது வந்து லியோ படம் எப்போ 2023 23லேருந்து ஒரு எலெக்ஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயித்தேன், இதை சொல்லியும் நான் தான் ஜெயித்தேன். நடுவில் பிரச்சனை பண்ணி ஒரு வாக்கெடுப்பு எடுத்து இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சி கொண்டு போய் ஒரு 10 மாதம் முன்னாடி இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சிக்கு போய்
அங்கேயும் பிரச்சனையாகி ஃபெஃப்சியில் என்ன சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட கம்ப்ளைண்டாக எடுத்துருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அவரும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்க. திருப்பியும் இந்த எலெக்ஷன் வரும்போது இது தான் வருது.